இது கரண்ட். இந்த கரண்ட்னால இங்க இருக்கிற ஃபீல்ட் என்ன டைரக்ஷன்? டாட்டா கிராஸா? என்ன பண்ண எல்லாம் என்னமோ பண்ணு. திவ்யா திவ்யா இங்க பாரு, இங்க கரண்ட் போகுது, இங்க கரண்ட் போகல. இது கரண்ட். இது உன் கை இப்படியே வந்துச்சு. கோண கை. இப்ப நல்லா பாரு, பேசிக்கலி இப்படி கிராஸ் கிராஸ் இருக்குமா? இப்ப நல்லா பாரு, இந்த கிராஸோட இன்டென்சிட்டி, எந்த கிராஸோட இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும்? இந்த கிராஸோட, இந்த கிராஸ், இந்த கிராஸ் எதோட ஃபீல்ட் அதிகமா இருக்கும்? ஓரத்துல இருக்க. ஏன் இதோட ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதிகம்? ஏன்னா ஒயருக்கு பக்கத்துல இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப நான் தூரமா போறேன்னு சொன்னா என்னோட பியோட வேல்யூ என்ன ஆகுது? சொல்றது புரியுதா? பி ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு? வெரி குட். அப்ப பி அதாவது எக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணும்? கிளாக்வைஸ். கிளாக்வைஸ் எப்படி இருக்கும்? ஓஹோ. இப்போ இந்த क्वेश्चन நல்ல இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन. வாவ். சேம் டைரக்ஷன். நல்லா பாரு, லெட் மீ சே இதோட ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் 4, இது வந்து 3 2 1 ன்னு வெச்சுக்கோ. ஏ ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் சரியா? இப்போ நல்லா பாருங்க, ரிங்க மேலே கொண்டு போறேன். அப்ப அகைன் பாருங்க 3 2 3 2 தானே இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப முன்னாடி எவ்வளவு? 3 2 3 2. இப்போ எவ்வளவு இருக்கு? 3 2 3 2. கரெக்டா இல்லையா? அப்ப ஃப்ளக்ஸ்ல சேஞ்ச் இருக்கா? ஃபீல்ட்ல சேஞ்ச் இருக்கா? எதுவுமே இல்ல. அப்ப இஎம்எஃப் என்ன இருக்கும்? 0. கரெக்டா? எனி டிஃபிகல்ட்டி? சப்போஸ் இதே இடத்துல क्वेश्चनல வந்து ஐ இன்க்ரீஸ் பண்றேன்னு வெச்சுக்கோ. அப்ப என்ன சொல்லுவ? கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அப்ப ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்ல. அப்ப கிராஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாதா? டேய் முன்னாடி பாருடா, இப்போ வந்து 4 3 2 1. கரெக்டா? இப்ப கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபீல்ட் என்ன இருக்கும்? அப்ப 4 க்கு பதிலா 5 4 3 2. அடுத்து திரும்பி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுறப்ப 6 5 4 3. கரெக்ட்டா? அப்புறம் ஸ்கூல்ல கேட்டாலும் 6. அது என்னடா 6 5 புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு ஃபீல்டோட ரிலேட்டிவ் நம்பர் போட்டுருக்கு சரியா? அப்ப பேசிக்கலி கரண்ட் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப x இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாமா? x இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணிரணும்? x இல்ல நான் கிராஸ் x இல்ல இவ்ளோ x போட்டு வச்சிருக்கேன். நான் கிராஸ் தான சொன்னீங்க. x இல்லடா முகேஷ். முகேஷ்க்கு x ல பிரச்சனை இல்ல, உனக்கு x ல என்ன பிரச்சனை வருது? அவளுக்கு x ல பிரச்சனை இருக்கு. ஓ அவளுக்கு x ல பிரச்சனை இருக்கு. பிரசன்ட் ஊருக்கு போய்ட்டான். விட்டுட்டு போய்ட்டான். சரி இப்போ நல்லா பாரு, ஒரு ரிங் இருக்கு சரியா? இந்த ரிங் இங்க இருக்குது சரியா? இந்த ரிங் இங்க வச்சிருக்கேன். ஓகே, பேசாம அந்த இது எடுத்து கொடுத்து அதானே, அதை வச்சு தானே உனக்கு நடத்தின போன கிளாஸும். இது என்னன்னு தெரியுமா? இது வச்சுதான் அந்த கான்ஷூ இருக்கான்னு தெரியுமா? அதை கண்டுபிடிப்பாங்க. காம்பஸ். நல்லா பாரு, இந்த இடத்துல வச்சிருக்கேன். இதுக்குள்ள ஏதாவது இந்த ஃபீல்ட் இதுக்குள்ள வருமா? வராது. அப்ப இஎம்எஃப் எவ்வளோ? 0. நல்லா பாரு, இங்கே வந்துட்டு எது இன்க்ரீஸ் ஆகுது? நல்ல பாரு, லைன் குள்ள வந்துட்டு தெரியலையா? பேரலாக்ஸ் ஹியர். நல்லா பாரு, அப்ப நான் ஃபீல்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேனா அப்ப x என்ன ஆயிடுச்சு? எனக்கு இப்போதான் உள்ள வருது. x என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப x வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ இந்த காயில், அப்ப இந்த காயில்ல கரண்டோட டைரக்ஷன் என்ன? இது ஆன்டி கிளாக்வைஸா? Thank you முகேஷ். once இந்த மொத்த காயில் உள்ளுக்குள்ள வந்துருச்சுனா என்ன ஆகும்? EMF 0. கரெக்ட்டா? இதுக்குள்ள எங்க வச்சாலும் EMF என்ன ஆயிடுச்சு? 0. இப்ப பாரு, லேசா வெளிய போட்டு எது டிக்ரீஸ் ஆகுது? x ஓட எண்ணிக்கை டிக்ரீஸ் ஆகுது. இங்க உள்ளுக்குள்ள 0. x டிக்ரீஸ்னா அப்ப நல்லா பாரு, கிளாக்வைஸ். ஓகே ஓகே, एक्चुअली ரெட் பென்ல போடணும். ஓகே, உனக்கு நடத்துறதை விட இதில் கடுப்பாயிர போகுது எனக்கு. கரெக்டா? புரியுதா?
அப்ப நல்லா பாரு இந்த சைடு ஃபர்ஸ்ட் வந்து காயில உள்ள கொண்டு வரப்ப என்ன டைரக்ஷன்ல கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வெளியே கொண்டு போறப்போ கிளாக் வைஸ் சோ நம்ம வந்து இது எக்ஸ்பெரிமென்ட் பண்றப்ப நீங்க பார்க்க முடியும் சரியா சப்போஸ் நான் வந்து மேக்னெட் வந்து இந்த சைடுல இருந்து விட்டுட்டு அந்த சைடு வெளியே எடுக்கறேன்னு வெச்சுக்கோ ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன் வந்து ஒரு டைரக்ஷன்ல இருக்கும் அப்புறம் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும் புரியுதா ஓகே புரியுதா எஸ் ஃபைனலா மொத்த ரிங் வெளியே வந்துருச்சு 0 தான் சரியா சரியா சரி நீ வந்து உங்க ஸ்கூல்ல போய் பாரு லென்ஸ்ல எவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னு சரியா நம்ம 1.5 லெக்சர் லென்ஸ்ல தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த டாபிக் ஏன்னா என்ன தெரியுமா சரியா லென்ஸ்ல வந்து எங்களுக்கு இப்படிதான் நடத்தினாங்க நிறைய பேர் இப்படிதான் நடத்துவாங்க என்னது எங்களுக்கு மேம் என்ன சொல்லுவாங்க லென்ஸ்ல வந்து 1 மார்க் கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க என்ன எழுதணும் அவ்வளவுதான் 1 மார்க்ல டெஃபினிஷன்ல கேட்பாங்க டிஃபைன் லென்ஸ்ல அப்ப இதெல்லாம் இது புரிஞ்சுக்கிறதுக்காக இது வச்சு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சரியா திடீர்னு 2 ரிங் கொடுத்துருவாங்க 2 ரிங் கொடுத்துட்டு இதுல கரண்ட் போகுது அதோட டைரக்ஷன் கண்டுபிடி கொஸ்டின் 1 மார்க்ல கேட்பாங்க நான் 2 மார்க் கூட வரேன் நான் பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு சேர்த்து எழுதிட்டு வந்துருவேன் 1 மார்க் எனக்கு 1 மார்க் அந்த பொண்ணுக்கு 2 மார்க் தான் சரியா அப்ப என்ன சொல்றாங்க பேசிக்கா அந்த டெஃபினேஷன் சரியா the induced current the direction of induced current is such that it opposes the cause of it சரியா யார் அவனை உருவாக்குறானோ அவனை வந்து அவன் எதிர்ப்பான் சரியா பேசிக்கலி லென்ஸ்லாம் கரெக்டா இல்லையா புரியுதா எஸ் உனக்கு வந்து புரிஞ்சு ஞாபகம் இல்லைன்னா இந்த படம் பார்த்திருக்கியா தனுஷோட ஒரு படம் இருக்கும் பாத்தியா அதுல வந்து திருவிளையாடல் ஆரம்பம்னு நினைக்கிறேன் படமே சீன் தான்டா அதுல வந்து பிரகாஷ் ராஜ் தானே அவனுக்கு பேசிக்கலி காசு கொடுப்பான் ஆனா இவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான் பிரின்சியா டின் டிடின் இவன் என்ன பண்ணுவான் பிரகாஷ் ராஜே எதிர்த்து நிப்பான் அதே காசு வச்சு கரெக்டா இல்லையா அப்ப யார் அவனை உருவாக்குறானோ இவன் அவனையே கரெக்டா இல்லையா இல்லன்னா வாண்டா விஷன் எடுத்துக்கோ சரியா ஃபர்ஸ்ட் வரும் பத்தி எந்த இது அவெஞ்சர்ஸ் அது என்னது ரெண்டாவது படம் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் கரெக்டா பேசிக்கலி வந்து அல்ட்ரான் அவங்க எல்லாம் சேர்ந்தா உருவாக்கி இருப்பாங்க பட் கடைசியில இவங்க 2 பேரும் அவங்களே எதிர்ப்பாங்க கரெக்டா இது எஸ் புரியுதா என்ன பறக்கும் எது இப்படியே பறக்கும் அது ஒரு நாடு இப்படியே பறக்கும் இப்ப நல்லா பாரு சப்போஸ் இந்த இடத்துல கேட்கணும்னு வெச்சுக்கோ ஃபீல்ட் என்ன இன்வெர்ட் எக்ஸ் ஓகே இந்த இடத்துல கேட்டனா ஃபீல்ட் என்ன அவுட்வர்ட் இப்படி போய் இப்ப தெரிஞ்சிரும் கரெக்டா இப்ப நான் டாட்டா வந்து மாத்தல பட் தெரியுதா இப்ப தெரியுதா எஸ் இப்ப நல்லா பாரு சப்போஸ் உனக்கு நிறைய பழக்கம் இருக்கும் போல எக்ஸோட நல்லா பாரு இப்போ சப்போஸ் எக்ஸ் வந்து யாரோ மைக் அன்மியூட் ஆயிருக்கு ஓகே யாரோ மைக் வந்து அன்மியூட் இருக்கு கொஞ்சம் நாய்ஸ் வருது என்ன பாப்பா ஓகே இப்போ உங்களின் உங்க எக்ஸ் யாரு அப்பெல்லாம் கேட்கவே இல்லை ப்ரோ ஆவாவே கேட்டாங்க நான் திவ்யாவுக்கு சொன்னேன் சரியா யார கேட்டாங்க எனக்கு தெரியும் நோ ப்ராப்ளம் அந்த கேள்வியா இருக்கும்போது நான் பார்த்தேன் சப்போஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா இந்த இடத்துல எக்ஸ் என்ன ஆகும் சப்போஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்ப எக்ஸ் என்ன ஆகும் ஐ இன்க்ரீசஸ் அப்படினா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டாட் இன்க்ரீஸ் அப்ப டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் டாட்னா ஆன்டி கிளாக்வைஸ் ஓகே சப்போஸ் காயில் இல்ல சார் அதான் இந்த வெச்சுக்கணும் थैंक यू எஸ் காயில் இருக்கணும்ல நான் அந்த சைடு காயில் இல்ல சரி வரைஞ்சிரேன் ஃபர்ஸ்ட் இந்த சைடு கரண்ட் இப்ப சப்போஸ் டிக்ரீஸ் ஆகுதுனா
எப்படி நடத்திருக்கேன் பார்த்தியா, நீனா ஆன்சர் பண்ற சொல்லு. இப்போ பாரு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, Dot increase. டாட் Increase. கிளாக் வைஸ். கரெக்டா? அப்ப நல்லா பாரு, சேம் சிச்சுவேஷன். இந்த சைடு பாக்குறப்ப இந்த ரிங்ல கரண்ட் எப்படி போகுது, இந்த சைடு ரிங்ல எப்படி போகுது, புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? ஓகே. I decreases, dot decreases, X increases. டாட் Decreases, dot increases, and நீ சொன்னதை வச்சு நான் போட்டிக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நீ எக்ஸ் சொன்னா இங்க எக்ஸ் போட்ட, அப்புறம் நீ சொன்ன அங்க எக்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். புரியுதா? ஓகே. எனி டிஃபிகல்ட்டி? ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு வேணா இந்த சைடு வரைஞ்சிக்கோ, ஒரு லூப் இந்த சைடு ஒரு லூப் வச்சு நீயா புரிஞ்சுக்கலாம். புரியுதா? எஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பேசிக்கலி இப்போ பாரு கரண்ட் இப்படி போகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோ, கான்ஸ்டன்ட் கரண்ட் போகுது. அப்போ ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு நான் நடத்துறேன்னு சொல்லு பாப்பா. இதை மேல இருக்கத எங்க நடத்தினேன்? நான் கூட brilliant ஆ answer பண்ணேன். கரெக்டா? Yes, baby.